அனைவருக்கும் வணக்கம். சிறுவர் இலக்கிய எழுத்தாளர் ஏப்ரல் 21 திங்கட்கிழமை. சிறுவர் இலக்கிய எழுத்தாளர் வாண்டு மாமாவோட பிறந்த தினம் என்று. சிறுவர் இலக்கிய எழுத்தாளரும் 60 ஆண்டுகளுக்கு மேல் பத்திரிகை துறையில் பணியாற்றியவருமான வாண்டு மாமா, அதாவது வி கிருஷ்ணமூர்த்தி பிறந்த தினம் என்று. இவர் புதுக்கோட்டையில் பிறந்திருக்கிறார். புதுக்கோட்டையில் தான் நிஜாம் பாக்கு இருக்குது. புதுக்கோட்டை சமஸ்தானம், குடிமியான் மலை, இந்த மாதிரி பல கோட்டைகள் அடங்கிய ஊரும் அங்கே இருக்குது. அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரிமளம் என்ற ஊரில் 1925 பிறக்கிறாரு. இளம் வயதிலேயே தந்தையை இழக்கிறாரு. திருச்சி லால்குடி திண்ணியம் கிராமத்தில் அத்தைகளிடம் வளர்ந்தார். திண்ணியம் என்பது மனித மலத்தை மனிதன் வாயில் திணித்து ஒரு வன்கொடுமை நிகழ்த்தப்பட்ட ஒரு இடம். அந்த திருச்சி லால்குடியில் திண்ணியம் கிராமத்தில் அத்தைகளிடம் வளர்ந்தார். அவர்கள் கூறிய கதைகள் அவரது கற்பனை வளத்தை பெருக்கியதோடு பசி வறுமையையும் மறக்கடித்தது. திருச்சி சின்னக்கடை வீதிமுனை பிள்ளையார் கோயில், திருச்சி சின்னக்கடை வீதிமுனை பிள்ளையார் கோவில் திண்ணைப்பள்ளி கூடத்திலும், முகமதியன் இலவச பள்ளியிலும், பிறகு நேஷனல் கல்லூரி உயர்நிலைப் பள்ளியிலும் பயின்றார். அப்போதே ஏதாவது வரைந்து கொண்டே இருப்பார். ரவிவர்மாவின் படங்களை பார்த்து அதே போல வரைவார். கதை எழுதுவதிலும் ஆர்வம் பிறந்தது. முதலாக கலைமகள் இதழில் குல்ருக் என்ற கதை எழுதினார். பாரதி என்ற கையெழுத்து பத்திரிகை நடத்தினார். சென்னையில் நடைபெற்ற கையெழுத்து பத்திரிகைகள் மாநாட்டில் இவரது பத்திரிகை முதல் பரிசு பெற்றது. விளம்பர பலகைகள், புத்தக அட்டை, உள்பக்க படங்கள் வரையும் ஓவியராக திருச்சியில் பணியாற்றினார். கௌசிகன் என்ற புனைப்பெயரில் எழுதினார். ரொம்ப முக்கியம், கௌசிகன் என்ற புனைப்பெயரில் எழுதினது. கௌசிகா நதி கோயம்புத்தூர். ஆனந்த விகடன் இதழின் ஓவியர் மாலி இவரது திறனை அறிந்து சிறுவர் கதைகள் எழுதுமாறு கூறினார். இவருக்கு வாண்டு மாமா என்று பெயர் சூட்டியதும் அவர்தான். வாண்டு மாமான்னு சொல்லி பெயர் சூட்டியவர் ஓவியர் மாலி தான் இவருக்கு பெயர் சூட்டுகிறார். இவருக்கு வாண்டு மாமா பெயர் சூட்டியவர் தான். பிறகு திருச்சியில் இருந்து வெளிவந்த சிவாஜி பத்திரிகையின் பொறுப்பாசிரியராக பணியாற்றினார். அதன் சிறுவர் மலர் பகுதியில் கதைகள் எழுதினார். வானவில், கிண்கிணி ஆகிய பத்திரிகைகளில் பணியாற்றினார். கல்கி இதழில் விற்பனை பிரிவு குமஸ்தாவாக சேர்ந்தவர். விரைவில் ஆசிரியர் குழுவில் இணைந்தார். கல்கியின் கோகுலம் குழந்தைகள் வார இதழில் பலே பாலு, சமத்து சாறு போன்ற இவரது படைப்புகள் குழந்தைகள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றன. அங்கு 23 ஆண்டுகள் பணிபுரிந்தார். பலரது குழந்தை பருவ கற்பனைகளுக்கு, சாகச கனவுகளுக்கு உயிர் கொடுத்தவர். சித்திர கதைகள், சிறுவர் நாவல்கள், சாகச கதைகள், அறிவியல் புனைகதைகள், மருத்துவம், இயற்கை, தொழில்நுட்பம் என பல தளங்களில் முத்திரை பதித்தவர். அறிவியல் தொழில்நுட்பம் பற்றி படிக்க பிடிக்காத சிறுவர்களை கூட ஆர்வத்துடன் படிக்க தூண்டும் வகையில் எழுதியது இவரது தனிச்சிறப்பு. குழந்தைகளுக்கான கதைகள், நாவல்கள், அறிவியல் நூல்கள், சித்திர கதைகள் உள்ளிட்ட ஏராளமான குழந்தை இலக்கியங்களை படைத்திருக்கிறார். கௌசிகன் என்ற பெயரில் இவரது 6 சிறுகதை தொகுப்புகள், 10 நாவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இவரே வரைந்த அழகான சித்திரங்களுடன் இவரது படைப்புகள் வெளிவந்திருக்கின்றன. சிறந்த குழந்தை இலக்கியத்துக்கான பரிசுகள், சிறப்பு வெளியீட்டுக்கான பரிசு உட்பட பல பரிசுகளை பெற்றிருக்கிறார். ஒரு குழந்தை எழுத்தாளன் தன் எழுத்து மூலமாக தானும் குழந்தையாகி விடுகிறான். காலம் முழுவதும் குழந்தையாக இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று பெருமிதத்தோடு கூறுவார் இவர். வாழ்நாள் முழுவதையும் சிறுவர் இலக்கியத்துக்காக அர்ப்பணித்த வாண்டு மாமா தற்போது சிறுவர் சிறுமியர் எழுத்தாளர் சங்கம், குழந்தைகள் எழுத்தாளர் சங்கம் சொல்லி தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதில் ஆதி வள்ளியப்பன் இந்து தமிழில் சீனியர் சப் எடிட்டராக இருக்கார். மூத்த உதவி ஆசிரியராக இருக்கார். அவரும் முக்கிய பங்கு வகிக்கிறார்.
இலக்கியத்துக்காக அர்ப்பணித்த அந்த வாண்டு மாமா 2014ஆம் ஆண்டு இறந்துடுறாரு. ஏன்னா அந்த புஸ்தகம் 2015 எழுதப்பட்டது. கடந்த ஆண்டுன்னு போட்டிருக்கு. 2014ஆம் ஆண்டு இறந்து 89 வயசில் மறைந்து விடுகிறார். நன்றி, வணக்கம்.